ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். ஓரெழுத்து ஒரு மொழி தீ அப்படிங்கிற வார்த்தைக்கான ஷார்ட்கட் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு, சரிங்களா? நெருப்பு அப்படிங்கிறது பேசிக்காக வந்து சுடும் இல்லையா? எதையுமே கொடுத்தோன்னா எரிச்சிடும். ஆனால் அதே நெருப்பு விளக்கில் இருக்கும்போது ஒளி தருது இல்லையா? எல்லாருக்கும் இருளை போக்குற ஒரு ஒளியாக பிரகாசமாக அது வந்து கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு வேலையை நல்லா தீயாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான உபாய வழி என்ன? நம்ம வந்து நமக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆடாமல் மற்றவங்கக்கிட்ட இனிமையாக பேசி பழகணும். அப்படின்னா தான் நம்மளோட வேலை நடக்கும், சரிங்களா? அப்படி இனிமையாக நம்ம பேசும்போது நம்மக்கிட்டேருந்து அந்த ஞானம் மற்றவங்களுக்கும் பரவும். ஸோ அந்த ஒளி மாதிரி நம்மளோட ஞானம் மற்றவங்களுக்கும் நம்மளோட பண்பு பரவும். சரி, ஓகே. இது வந்து பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு பார்த்தோம் அப்படின்னா அறிவு இருக்குன்னு ரொம்ப ஆடி தீமை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம நஞ்சை தான் விதைக்க முடியும், நல்ல ஞானத்தை விதைக்க முடியாது. ஸோ நஞ்சை விதைக்கும் போது என்ன ஆகும்? நமக்கு மக்கள்கிட்டேருந்து நம்மளோட நண்பர்கள்ட்டேருந்து என்ன வரும்? சினம் ஏற்படும், கோபம் வரும். அந்த கோபத்தினால நமக்கு என்ன ஆகும்? நம்ம வந்து நரகத்துக்கு போய் கொடுமையை தான் அனுபவிக்க வேண்டி வரும். ஓகேங்களா? இதாங்க இதுக்கான ஷார்ட்கட்டு. இந்த ஸ்டோரியை திரும்ப இருக்க கேளுங்க, புரியும். அப்புறம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். தீயாக வேலை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும், நம்ம இனிமையாக பேசணும் அப்படிங்கிற இந்த கதையை வந்து நீங்கள் இந்த தீன்ற வார்த்தையோட ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். அப்படின்னா நம்ம எக்ஸாமில் கேட்கும்போது ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.